இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுற கஸ்டமரை என்னோட பேக்கிங் ஜர்னியில் இப்போ தாங்க நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்களோட எமோஷன்ஸ்லையும் அவங்களோட பிஸ்னஸ்லையும் டீஸ் பண்ணி விளையாட என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ஒரு சிஸ்டர் எனக்கு ஈவினிங் போல் ஒரு 5:40 இருக்கும். அப்போ எனக்கு இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பையனோட பர்த்டே, ஸோ உங்களோட கேக் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்மளும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோம். அவங்க சரி ஓகே 1/2 kg 1 kg தான் நாளைக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, அதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எனக்கு திடீர்னு இல்லை எனக்கு 5 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கஸ்டமைஸ்டாக இருந்துச்சு. அந்த கேக்கை பார்க்கவே அவ்வளோ கஸ்டமைஸ்டாக இருந்தது. ஆனால் அது நம்ம ஈவினிங் சொல்கிறாங்க நாளைக்கு 5 மணிக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அந்த சிஸ்டர்கிட்ட அப்போவே சொன்னேன், இவ்வளோ கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1 வீக்கு முன்னாடியாவது எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்காது. இல்லாத திங்ஸை நாங்கள் வந்துட்டு மெட்டீரியல் ஷாப்பில் ஆர்டர் போட்டு தான் நாங்கள் வாங்க முடியுமா இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் என்கிட்ட இல்லைங்க, இதனால் இந்த கேக்கை நான் ஆர்டர் எடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டேன். பெரிய ஊர் அந்த மாதிரி இருந்தால் கூட பக்கத்தில் கூட போய் வாங்கி பண்ணலாம். பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம எல்லாமே ஆர்டர் போட்டு தான் வாங்கணும். ஆர்டர் போட்டாலும் குறைஞ்சது 3 நாளாக தான் ஆகும் நமக்கு வர்றதுக்கு. ஸோ அதனால் நான் இந்த கேக்கை எடுக்க முடியாது சிஸ்டர், சாரி நான் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க ரிப்ளை அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இந்த திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு ரூடாக பேசினாங்க. நான் சொன்னேன், ஹோம் பேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எல்லா பேசிக் திங்ஸும் இருக்கும். பட் கஸ்டமைஸ்டாக வரும்போது இல்லாத திங்ஸை நாங்கள் ஆர்டர் போட்டு தான் வாங்க முடியும். அதுக்காக போய் சொல்லி நாங்கள் அந்த ஆர்டர் உங்ககிட்டேருந்து வாங்க முடியாதுல்ல அப்படின்னு நான் சொன்னேன். பையனோட பர்த்டே போன வாரமே முடிஞ்சுது, சும்மா டீட்டெயில்ஸ் தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க.